அம்மா நன்றிகள் உறவுகள் அனைவரும் உங்களுக்கு வந்து முடிக்கல என்ன இந்த பிள்ளைக்குள்ளேயும் பல திறமைகள் இருக்குன்னு சொல்லி முந்தைய காணொலிகள் வந்து சொல்லியிருக்கா. இயலுமா கண்ணா அனைவருக்கும் வணக்கம். நான் ஜான்சன். இன்றைய தினம் இந்த பிள்ளைய வந்து சில நாட்களுக்கு முன்னுக்கு வந்த காணொலியில வந்து பார்த்திருப்பீங்க. இந்த பிள்ளை யார் என்று சொன்னால் துளசியான்னு சொல்லியிருப்பேன். என்னுடைய மாமான்ற பிள்ளை. என்ன இந்த பிள்ளைக்குள்ளேயும் பல திறமைகள் இருக்குன்னு சொல்லி முந்தைய காணொலிகள் வந்து சொல்லியிருப்பா. அப்ப இன்றைக்கு நாங்க என்ன செய்ய போறோம், வந்த நீங்கள் என்ன செய்து காட்ட போறீங்க உங்க திறமைய? ஒடியல் கூழ், அதாவது ஒடியல் கூழ் வந்து செய்து காட்ட போறோம். அது அத்தைக்கு வந்து வருத்தம் என்ன காய்ச்சல் காய்தாவுக்கு ஒரு காய்ச்சல் என்னப்படியா அப்ப வந்து வீட்டை வந்திருந்து எங்க அம்மாவோட சேர்ந்திருந்து ஒரு பெண்களா ஒடியல் கூழ் காய்ச்சி கொண்டு வந்திருந்தவா. அப்ப அந்த வகையில வந்து எங்களை பார்க்குற நிறைய உறவுகள் வந்து கிட்டத்தட்ட 2000 சப்ஸ்கிரைபருக்கு மேல சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு உங்களுடைய ஆதரவுகளை தந்திருக்கிறீங்க. உண்மையிலே யூடியூப் என்பது என்றால் வந்து என்ன சொல்றது, ஒரு லைக் எடுக்கிறதே கஷ்டம், ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைபர் எடுக்கிறதே கஷ்டம். ஆனா இன்றைக்கு பாத்தீங்கன்னு சொன்னால் 2000க்கு மேல சப்ஸ்கிரைபரும் இருக்கு. போடுற ஒவ்வொரு காணொலிகளுக்கும் வந்து நீங்கள் 900, 1000, 1500 சொல்லி உங்களுடைய என்ன சொல்றது விருப்பங்களை வந்து தெரிவித்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்துக் கொள்றீங்க. என்ன அந்த வகையில வந்து எங்களை ஆதரிக்கும் எங்களை நேசிக்கும் உறவுகளுக்கு வந்து மிக்க மிக்க நன்றி என்று நன்றி சொல்லுங்க. இந்த காணொலிக்கு வந்து புதுசா யாராச்சும் வந்திருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த காணொலியை பாருங்க. காணொலி முடிவுகள்ல வந்து உங்களுடைய கருத்துக்களை வந்து தெரிவிச்சுக் கொள்ளுங்க. என்ன ரெண்டு சொல்லிட்டு காணொலிக்குள்ள போகலாம். ஓகே வாங்க பாருங்க. ஆளுண்ட குழா பிடிக்கல. என்ன அம்மா துளசி அந்த பிள்ளையோட குழா பிடிக்கல பாருங்க. ஆளுக்கு மேல வளர்ந்து நிக்குது தும்புதாடி. அதாவது துளசி வந்து தன்னுடைய வேலைகளை வந்து ஆரம்பிச்சுட்டா. என்ன வெட்டுறா இது ஒரு ரவுண்டா என்னன்னு சொல்லி பார்ப்போம். என்ன இது மரவள்ளி கிழங்கும் பைத்தங்காயும் போடுறதா ஒடியலுக்கு, ஒடியல் குழுக்கு? ஒடியல் குழு என்ன ஒடியல் உடைச்சு அப்படியே போடுறதா? அதற்கு எங்களுடைய அம்மா வந்து ஒரு விளக்கம் ஒன்று தெரிவிப்பா. அம்மா வாங்க அப்படியே துளசிக்கு பக்கத்துல என்னம்மா சொல்லுங்க. ஒடியல் கூழ் வந்து என்னென்ன போடுறோம்? தயாரிக்க போறீங்க என்ன துளசிக்காவோட? சரி அப்ப செய்யுங்க. மீனும் போடுறதோ? இந்த மீனை வந்து இனி துப்புரவு செய்த பின்னர் அதையும் வந்து இந்த கூழோடு செய்து ஆட் பண்ணிடணும். என்ன நண்டுங்க நீங்கள் துளசியா பைக்ல போயிட்டு இன்றைக்கு நண்டு வாங்கிட்டு வந்திருக்கிறா. துளசி பாடுவாள் போல ஒண்ணுமே. அதாவது துளசி வெட்டி கொண்டு வேண்ட மரவள்ளி கூழ் வைத்திருக்கும் பானை. அங்க தண்ணி வச்சுக்கிறீங்களா? கூழுக்கு பிளாக்கோட்டை, பைத்தங்காய், மரவள்ளி கிழங்கு, மீன், இறால், நண்டு, இவ்வளவுதான். மிளகு சீரகம், இருமல், காய்ச்சல், தடிமன், உடம்புக்கு நல்லம். இதுல வந்து ஒடியல் மாவுல புட்டு செய்யலாம், அதுவும் நல்லது. எனக்கு பாட்டு ஒழுங்கா தெரியாது. வரைந்த கலை மறந்து விட்டாள் கீழடா கண்ணா, அவள் வடித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா. காதலிலே மனைவி என்று கூறடா கண்ணா, அதை நீ பிறந்த பின்பும் கூட இயலுமா கண்ணா. பானையில வந்து இப்ப தண்ணிய வச்சிருக்கீங்க. தண்ணி வந்து கொதிச்சா பிறகுதான் இதுல வந்து ஆட் பண்றது. என்ன அப்ப எங்க இன்றைக்கு மகா போட்டுது அங்க நிக்கிற ரூமுக்கு என்ன வீடியோ முதல்ல காட்டியிருப்பேன். மகா வீட்டு என்ன குழப்படியில் செய்யறவா? மகாக்கு இப்ப எத்தனை வயசு? ஒரு வயசு 2 மாசமா. ஆள் சரியான குழப்படியே இருந்தாலும்
தும்பு தடியை தூக்கிட்டு போறாளா போகுது அப்படி சரியா அவ்வளோ அப்படி கவனம் காட்டுவாள் கோவம் பெறும் நாக்கு கடிச்சு காட்டுவாள் கணக்கு பிரச்சனையும் இருக்கா இல்ல அப்ப இந்த பக்கம் எங்களுடைய தாயார் வந்து விட்டார் தாயார் வந்து உணவை தயார் செய்கிறார் அது என்ன அதாவது இன்றைக்கு மதியத்துக்கு வந்து சும்மா இறைச்சி ஒன்று சமைப்போம் சொல்லி அப்ப இறைச்சி கறி வந்து நான் விடிய போயிட்டு வாங்கி கொண்டு வந்தேன் அப்ப அம்மா வந்து இறைச்சியும் சமைச்சு கொண்டு இருக்கிறேன் நம்ம சமையல் போகுது அப்ப எங்களுடைய தங்கச்சி இந்த அந்த காணொலியை பார்த்து நிறைய மக்கள் வந்து ஆதரவாக வந்து கமெண்ட்கள் செய்திருந்தீங்க கருத்துக்களை தெரிவிச்சிருந்தீங்க எங்களை நேசிக்கும் எங்கள் உறவுகளுக்கு வந்து மிக்க மிக்க நன்றி என்னம்மா நன்றி அதாவது தயாராகிவிட்டது என்ன கூழ் ஒடியல் கூழ் தயாராகிவிட்டது துளசிகா அவர்களும் சேர்ந்து சமைத்த ஒடியல் கூழ் தயாராகிவிட்டது அம்மா வந்து என்ன புளி இது ஒடியல்மா மீன் பால் நண்டு கொட்டை பைத்தங்க அவியுது இதே செய்யறதா அப்ப இது என்ன செய்ய போறீங்க இதை இனி போடணும் அந்த அவிஞ்சு கொண்டு இருக்கிறதுக்கு துளசி அப்ப நீங்க செஞ்சு காட்டுங்க அதேங்க துளசி மேக்கப் பூட்டி விட்டுருக்கு நீங்க கேட்காம வாங்க நீங்க எதுல இருக்கீங்க துளசி இப்ப சொல்லி சொல்லி போட போறாவ மீன் நண்டு இறால் அவிய போடுறேன் ஒரு முடிவு மட்டும் போட வேண்டும் துளசி ஒரு வடிவு தானே நம்ம மரியாதை பிள்ளை தானே சொன்னா அடுத்தடுத்த வீடியோ வரணும் நான் வேற மாதிரி சொல்லல அப்ப இங்க அம்மா வந்து துளசிக்கு நான் சொல்லி கொடுத்து அடுத்தது ஒடியல்மா பொய்க்கணும் ஒடியல்மா என்னம்மா துளசி ஒடியல்மா இது வந்து கட்டை தூள் மிளகு சீரகம் தான் முக்கியம் மிளகு சீரகம் தான் முக்கியமா முடியல் கூழுக்கு உள்ளியும் முக்கியமா துளசி துளசி இந்த சமையல் வந்து பாக்குறீங்க என்ன செய்யறீங்க கட்டத்தூள் துளசி எத்தனை தேக்கரண்டி தேவைக்கு தேவைக்கு அடுத்தது என்ன என்ன மிளகு சீரகத்தூள் மிளகு சீரகத்தூள் எத்தனை கரண்டி அது மலவா உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி காய்ச்சலுக்கு ஏற்ற மாதிரி நோமலா இருக்கிறவங்களுக்கு ஒடியல்மா சொல்லி சொல்லி கூட நம்ம இப்படி ஒடியல் மாவு போட்டு கலக்கணும் எல்லாத்தையும் கொதிச்சு வந்தா கூழ் ரெடி துளசி வடிவா கடையிறாள் என்ன சமைச்சு பழகிச்சு அவள் படு கல்வி துளசி சரி கொதிச்சா நீ கூழ் ரெடி அது இன்றைய தினம் துளசி இந்த கூலை தான் நாங்க குடிக்க போறோம் பாக்குற ஆக்களும் வந்து கூழ் எப்படி செய்யறேன்னு சொல்லி பார்த்திருக்கீங்கள் ஆனா நான் குடிக்க மாட்டேன் குடிக்க மாட்டேங்க நான் செய்யறேன் தேவைக்கு ஏற்ப தூளும் திரும்ப திரும்ப போடலாம் என்ன நிறங்கள் சுவையில் வர துளசிக்கு வாளிகள் வேணும் அத்தைக்கு காய்ச்சல் தானே அத்தைக்கு காய்ச்சல் நேற்று அம்மா காய்ச்சி கொடுத்தது கொஞ்சம் நேற்று அம்மா அத்தைக்கு காய்ச்சல் இருந்த உடனே நங்கி தங்கச்சியும் அத்தைக்கும் தூள் போட்டு ஒழியல் தூள் குறைச்சி போட்டு காய்ச்சி கொடுத்தா அப்ப இன்றைய வந்து அத்தை கிட்டு இருந்தபடியா காய்ச்சி கொடுக்க துளசி வந்துட்டா துளசி அங்க இருந்தே போன் பண்ணுறது ஏன் சொன்னா கூழ் காய்ச்சி வீடியோ போடுவோம் நான் குடிச்சிட்டேன் நீங்களே காய்ச்சி நீங்களே குடிச்சு காட்டுங்க நீங்களே காய்ச்சி நீங்களே குடிச்சு காட்டுங்க இந்த சோழிக்கு நான் தெரியல உங்களோட உடம்புக்கு கூழ் நெல்ல அப்ப எப்படி சுவையில் இருக்கு இந்த மாதிரி இருக்கு அப்படியா ரக்க போறா ஓகே ரக்குங்க ரக்குங்க துளசி இந்த சட்டையை கேட்ட மாதிரிதான் எல்லாம் வந்துருக்கு கூழ் அப்ப துளசி இது உங்க அம்மாவுக்கு கொடுத்தா உங்க அம்மா என்ன சொல்லுவா நல்லா இருக்குன்னு சொல்லுவா காய்ச்சலுக்கும் நல்ல இதமா இருக்கு நல்ல இதமா இருக்கும் என்ன
இறுதியில வந்து என்ன கூழ் ஒடியல் கூழ். ஒடியல் கூழ் வந்து ரெடி ஆயிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்லுவோம் வேணாமா அப்படின்னு சொல்லி போடுவோம். கூப்பிடுங்க. தாத்தா தாத்தா சொல்லுங்க அம்மா. தாத்தா தாத்தா சொல்லுங்க தாத்தா. அம்மா கூப்பிடுங்க அம்மா சொல்லுங்க. தாத்தா தாத்தா கவனமா கவனம் கவனம். தாத்தா தாத்தா அம்மா தாத்தா தாத்தா யான் சார் அருமையான அந்த ஒரு ஒடியல் கூழ் வந்து ரெடியாகி விட்டது. இதை செய்தவர் வந்து துளசிகா. அப்ப இதை குடிச்சுதான் பார்த்தா தெரியுமா என்ன மாதிரி என்று சொல்லி. ரைட். அப்ப ஒடியல் கூழ் வந்து ரெடி ஆயிடும். என்ன சுரும் 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 ஒடியல் கூழ் வந்து ரெடி ஆயிட்டேன். என்ன அப்ப குடிச்சு பாக்கணும் துளசி. குடிச்சு பாக்க மகவந்த கூழ், நந்தின கூழ். நல்ல வாசமா இருக்கு. அந்த நீங்க தான் குடிக்க நீ ஆனா மீன் போட்டது நாட்டியமா இருக்கு. இது வாசமா இருக்கு. அது மிளகு சீரகம் அது போட்டு மஞ்சள் மிளகு சீரகம் சீரகம் அது அதில் போட்டாலும் வாசமா இருக்கு. நல்ல வாசமா இருக்கு. மீன் போடணும் தெரியல. குடிச்சு பாருங்க. நண்டு நல்லா இருக்கு கறிமலை. சும்மா அந்த எரிச்சு கொண்டு போகுது அப்படி. உண்மையா ரொம்ப அருமையா இருக்கு பாருங்க. துளசி எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. துளசி வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். உண்மையிலே அதே காய்ச்சல் பறக்கும். என்ன நிறைய போல நீங்க ஒரு பாட்டு பாடுங்க. பாருங்கள். சோடி கிளியுண்டு. குடிங்கள். அப்ப இன்றைய நாள் வந்து எப்படி இருந்தது? வீட்டை ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் டைம் இல்ல அன்றைக்கு வந்தீங்க. ரெண்டு நாள் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு? டேஸ்டா இருக்கும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வீட்டுல வந்து எப்படி கூழ் செய்தாரு. நல்லா கூழ் வந்து இருக்கு. சந்தோஷம் சந்தோஷம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு சேர்ந்து செய்தாரு. அப்ப அந்த வகையில வந்து இந்த காணொலியை வந்து முடிச்சு கொள்ளலாம். இந்த காணொலியில வந்து ஒடியல் கூழ் எப்படி செய்யறது, அதுக்குரிய என்ன சொல்ற சேர்மதிகள் என்ன போடுறது, மற்ற எப்படி அதை ஆட் பண்றேன்னு சொல்லியிருந்தீங்க. என்னம்மா அப்ப நீங்க சொல்லுங்க ஒடியல் கூழ் செய்யறதுக்கு என்னென்ன தேவை? இறால், நண்டு, மீன், மற்றது ஒடியல்மா, பைத்தங்காய், மரவள்ளிக்கிழங்கு, பலாப்பழ கொட்டை, அது மற்றது மிளகுத்தூள், கட்டத்தூள், மிளகு சீரகம். மிளகு சீரகம் இருந்தா ஒடியல் கூழ் செய்யலாமே. அப்ப காணொலியில வந்து நீங்க பாத்துருப்பீங்க அதை நாங்க எப்படி செஞ்சுனாங்க என்னென்ன மாதிரி செய்யணும்னு சொல்லி. மறக்காம இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சு கொள்ளுங்க. மீண்டும் மீண்டும் நன்றிகள் உறவுகள் அனைவரும் உங்களுக்கு வந்து முடிக்கிற மீண்டும் மீண்டும் நன்றிகள் உறவுகள் வந்து எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2000க்கு மேல சப்ஸ்கிரைப வந்து எங்களுக்கு அள்ளி தந்திருக்கிறீங்க. உங்களுடைய ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மென்மேலும் நாங்கள் உங்களுக்கு ஒரு பயனுள்ள காணொளிகளாக வந்து போடுவோம் என்று சொல்லிக்கொண்டு இந்த காணொளியில் இருந்து நாங்கள் விடைபெறுகிறோம். நான் ஜான்சன். நான் துளசிகா. நான் தேவி. பாய்.